ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்து சரவணா ஸ்டோரி எலைட்டில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அதில் நிறைய கலெக்ஷனும் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மி தான். ஸோ வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு நம்பவே முடியாது, இவ்வளோ தான் வேஸ்டேஜா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4% இருக்குல்ல, ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பேங்கிள் எல்லாமே காமிச்சிருப்பேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 4% இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்டிக் கலெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 14, 12, 16, ஸோ அதுவே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர் எலைட் போட்ட மாதிரியே வந்து கோல்டு காயினும் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நான் போன வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன், என்னென்ன கோல்டு காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ஸோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்பிளே காட்டுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். லாங் செயின், ஷார்ட் செயின், அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே வந்து தனித்தனி செக்ஷனாக வந்து வச்சுருக்காங்க. தாலி கொடி இருக்குல்ல, ஸோ அதுக்குமே நிறைய வந்து டிசைன் வச்சுருக்காங்க. நம்ம ஷார்ட் ஆரம், லாங் ஆரம் இருக்குல்ல, ஸோ அதுக்குமே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டும் இருக்குது, ஹெவி வெயிட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 10 பவுனுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா பார்த்தா அது 10 பவுன்ற மாதிரியே இருக்காது. ஸோ அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூனிக்கான கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 4%, 8%, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 8% அப்படின்னு சொன்னாங்க. வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து கம்மி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு மற்ற கடையில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்க மாதிரி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்கிறேன். அதுவுமே இல்லாமல் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த செயின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து 5 in 1 அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் ஸ்வர்ணமகாலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. அவங்க டச் பண்ணி வச்சுருக்காங்களே, ஸோ அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லாங் செயினாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வங்கி, ஒட்டியானம், ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த டிசைன் வந்து இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. சின்ன கலெக்ஷன்லேருந்து நிறைய பெரிய கலெக்ஷன் வரைக்கும் வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஒரு கலெக்ஷன் வந்து காட்டுறீங்க, இல்லை நெட்லேயே பார்த்துட்டு வந்து நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த டிசைனில் வந்து அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. இந்த டிசைன் பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல, ஃபேன்சி செயின் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வந்து லுக்காக வந்து இருந்துச்சு. இதுக்கு வந்து அந்த சென்டரில் இருக்குல்ல, ஸோ அது வந்து கழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வரில் எனாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு வாஷ் பண்ணாலும் லாங் டைமாக வந்து இருக்கும், அது வந்து போகாது அந்த எனாமல். ஸோ நிறைய கலெக்ஷன் வந்து காமிச்சாங்க. அதுவும் வெயிட் பண்ணி வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ இது பாருங்க அப்படின்னா 2 in 1. ஸோ ஃப்ரண்ட் சைடும் போட்டுக்கலாம், பேக் சைடும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நார்மல் ஜுவல்ஸாக இருக்குது, பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ரிவர்சிபிள் ஆரம் வந்து இருக்கா, செயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க வந்து கேட்டதுக்காக அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணேன். இல்லை எனக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து நார்மல் ஜுவல்ஸ் தான் வேணும், பேக்லேயும் வந்து நார்மல் ஜுவல்ஸ் தான் வேணும் அப்படின்னா கூட அவங்க வந்து நமக்கு செஞ்சு தராங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. வளையலில் பார்த்திங்க அப்படின்னா 4%லேருந்தே வேஸ்டேஜ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பவுனுக்கே வந்து 2 வளையல் வந்து தராங்க. அரை பவுனில் வந்து ஒரு வளையல் வந்து செய்கிறாங்க. ஆனால் வந்து மெலிசாகவும் இருக்குது. ஸோ நம்ம திக்காக வேணும் அப்படின்னாலும் தின்னமாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 4%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. வளையலுக்கும் பார்த்திங்கன்னா வளையலுக்கு தனியாக, ஆரம் பார்த்திங்கன்னா ஆரத்துக்கு தனியாக, இயரிங் பார்த்திங்க அப்படின்னா இயரிங்க்கு தனியாக, தோடு ஜிமிக்கெலாம் செம்ம கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஜிமிக்கிக்கே வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்கங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து வளையல். ஸோ மற்ற ஷாப்பில் நான் வந்து போய் பார்த்துருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சைடு மட்டும் அப்படியே பக்கமாக தான் வச்சுருப்பாங்க. எப்படி பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு வளையல் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கிட்டு ஆரம், இங்கிட்டு செயின், இங்கிட்டு தோடு, அந்த மாதிரி மாட்டல், ஸோ அந்த மாதிரி மட்டும் தான் தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வளையல், இந்த சைடு ஃபுல்லாக மாறும், இந்த சைடு ஃபுல்லாக லாங் செயின், அப்படி வந்து வச்சுருக்காங்க. கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருந்து இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து நகைக்கடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வெட்டிங்க்கெலாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து செட்டாக வந்து வச்சுருக்காங்க. வெட்டிங்க்கு நம்ம என்னென்ன வாங்குவோம், நெக்லஸ், ஆரம், வளையல், மோதிரம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இயரிங்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செட்டாக வாங்குவோம்ல, அந்த செட்டாகவே வந்து வச்சுருக்காங்க. மாட்டல் எல்லாமே வந்து செட்டாக வச்சுருக்காங்க. இதிலே வந்து ஆன்டிக் கலெக்ஷனும் வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில்வருக்கு வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ எனாபிள் ஜுவல்லரி வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் செயின் இருக்குல்ல, ஸோ இப்போ காட்டணும்ல, ஸோ அதுவுமே வந்து நிறையா வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ப்ரைடல் லுக் மாதிரி சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மட்டுமே வந்து தனியாக வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனாபிள் வந்து நம்ம ப்ளூ கலர் எனாபிள் வந்து யூஸ் பண்ணி ஜுவல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் க்ரீன் கலர், ஸோ அந்த மாதிரி எனாபிளில் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மோதிரத்துக்குமே வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து மோதிர செட்டு. ஸோ அந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து தோடு ஜிமிக்கி இருக்குல்ல, ஸோ அது வந்து வச்சுருக்காங்க. தோலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டென்ட்டு தொங்குற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ஜிமிக்கியாகவும் வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நான் இது காட்டல, இது ஃபுல்லாகவே வந்து ஜிமிக்கி. நீங்கள் வந்து 1 கிராம்லேருந்து கூட நீங்கள் ஜிமிக்கி வந்து நம்ம வாங்கிக்கலாம். வேஸ்டேஜ் பார்த்திங்க ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. 4%லேருந்து 2% கூட வேஸ்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேஸ்டேஜுக்கு இந்த டிசைன் தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டிசைன் வந்து ரொம்பவே வந்து லுக்காக இருக்கும், வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து மற்ற கடையை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து இதை சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த திருநெல்வேலி சரவணா ஸ்டோரில் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சொன்னேன், ஸோ இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஸோ இது கம்மி தான் மேம், நாங்கள் வந்து சென்னையில் வச்சுருக்கோம், சென்னையில் வந்து சூப்பராக வந்து வச்சுருப்போம், இதோட நிறைய கலெக்ஷன் வந்து சென்னையில் இருக்குது, ஸோ இதில் வந்து பாதி தான் வந்து இங்கே இருக்குது திருநெல்வேலியில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே ஷாக் ஆகிட்டு எனக்கு. சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோர் எலைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமும் வந்து இருக்குது. ஸோ 6 months ஸ்கீம் தான் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன் வந்து வரிசையாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு நேரம் தான் இல்லை. நான் வந்து எதுவுமே வந்து போட்டு பார்க்கல. ஸோ எல்லாமே வந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து நிறைய வந்து கலெக்ஷன் வந்து காமிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு தான் ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கிளம்புற இது பண்ணேன். ஆனால் அவங்க வந்து சலிக்கவே இல்லை. ஸோ இது பாருங்க மேம், அது பாருங்க மேம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கலெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டைமண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து 15,000லேருந்து டைமண்ட் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு மாதிரி தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 16% அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டைமண்ட்லேயுமே வந்து நிறையா வந்து கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து நம்ம ப்ரைடல் லுக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து செட்டு வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு ரிங்கு அப்புறமேட்டு செயினு, ஸோ அந்த மாதிரி ஆரம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு தனியாக வந்து காமிச்சாங்க. எனக்கு வந்து டைமண்டில் வந்து அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அது பாருங்கள். நான் அதில் வந்து நான் ரொம்ப வந்து எல்லோரையும் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ அவங்களா தான் வந்து எனக்கு எடுத்து காமிச்சாங்க. ஸோ தோடு எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு டைமண்டில். ஆனால் வந்து டைமண்ட் வந்து யூசேஜ்லாம் வந்து இங்கே கம்மியாக தானே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து டைமண்ட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் தான் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். ஸோ கோல்டு எப்போனாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்றைக்கி கொஞ்சம் வாங்கினோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ நம்மள்ட்ட இத்தனை பவுன் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அது கண்டிப்பாக உதவும் அப்படின்றது வந்து என்னோடய நம்பிக்கையாக நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ நிறைய டைமில் வந்து நான் வந்து உணரவும் செஞ்சுருக்கேன். எனக்கு ஸ்கூல் ஃபீஸு இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு 1000 2000 குறையுது அப்படின்னா கூட அது அடகு வச்சு அந்த டைமுக்கு அடகு வச்சு கூட ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அந்த கோல்டு. அது வந்து நம்ம எப்பயுமே ஒரு அடுத்தவங்களை நம்பி இருக்க வேண்டியதில்லை. நம்ம கையில் ஒரு 4 காசு இருந்தால் தான் நமக்கு வந்து எப்போனாலுமே அது பாதுகாப்பு. ஸோ இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்க சரவணா எலைட் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே வந்து என்ன கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆரம்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த இதெல்லாம் பிடிச்சிருந்து அப்படி சொல்லுங்கள். ஆரம்லேயும் வந்து நிறைய வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து நிறைய ஆரம் கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.